லவ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா காலையில் பூ வச்சுட்டு போனேன் சார். நான் வந்து 9 மணிக்கு வச்சேன், 11 மணிக்கு கொஞ்சம் அந்த வெயிலில் வாடிருச்சு. அப்போ ஒரு பூ வாங்கி கொடுத்தாரு. நானே வச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. அவன்ட்டு பரவாயில்ல வெயினாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூ வாங்கி வச்சேன். மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த பூ வாடிருச்சுன்னு ஒரு 2 மணி இருக்கும். பூ வாங்கி வாடி போயிருச்சு, இன்னொரு பூ வாங்கி வச்சுக்கோ அப்படின்னு. நான் என்ன நினச்சேன், பூவே வாடாமல் இப்படி பார்த்துக்கிறாரு, நம்மள எப்படி பார்த்துக்குவாருன்னு நினச்சி சரி இவர் தான் அப்படின்னு நினச்சேன் சார். அவரு காதில் வைக்கிறதுக்கு போல தலையில் வச்சிருக்கிற உங்களுக்கு அப்படிதான் சார் கொடுத்துட்டாரு அவரு. இப்போ யாராவது வந்து ஹக் பண்ணுறதுக்கு கிஸ் பண்ணுறதுக்கு டைம் டேபிள் போட்டு பண்ணுவாங்களா? நான் பண்ணுவேன் சார். மார்னிங் எந்திரிச்சோன்னே எனக்கு ஒரு கிஸ் கொடுக்கணும் சார் ஃபோர்ஹெட்டில். சில நேரம் நான் முழிச்சிருவேன், ஆனால் தூங்குற மாதிரியே நடிச்சிட்டு இருப்பேன். கொடுக்குறாங்களா என்னன்னு பார்க்குறதுக்கு. நான் முழிச்சிருந்தா கொடுக்க மாட்டான்ல, தூங்கினா தானே அது கிடைக்கும். சில நேரம் அவனா ஃபோன் எடுப்பான் போயிடுவான். அப்போ நான் கூப்பிடுவேன், சட்டையை பிடிச்சி இழுத்து கிஸ் கொடுத்தியா அப்படின்னு கேட்பேன். இது வந்து ஒரு வாட்டி கேட்கலாம், 2 வாட்டி கேட்கலாம். எத்தனை வாட்டி சார் கேட்க முடியும்? ஒரு பொண்ணோட எதிர்பார்ப்பு அதுதான் சார். இவளுக்கு வந்து நான் எல்லா உரிமையும் நான் கொடுத்துட்டேன். உனக்கு என்ன தோணுதோ அதை செய்யி. யார் எது சொல்றதை பற்றியும் கேட்காத. வாழ்றது நம்ம 2 பேர் மட்டும் தான். மற்றபடி யாரும் நம்ம 2 பேர் தான் ஒன்னா வாழ்வோன்னு தெரியலையா? அப்ப ஏன் பொட்டு வைக்க வேண்டாம்னு சொன்னா? இப்போ வந்து பொட்டு வச்சுக்கோ நல்லா இருக்கு. நான் பொட்டு உனக்கு தோணுச்சுன்னா வச்சுக்கோன்னு தான் சொன்னேன். அப்ப நீ சொல்லலையே. அப்ப நீ பொட்டு வச்சதுக்கு என் கையை உதறிட்டு போனல. 16 நாள் கல்யாணம் ஆகி 16 நாள் ஆச்சு. கையை உதறிட்டு போனல. பொட்டு வைக்காத, மெட்டி போடக்கூடாது, அது போடக்கூடாது அப்படி சொன்ன நீ இப்ப எல்லாமே செஞ்சுக்கோன்னு சொல்ற. எதுக்காக? அப்ப தெரியலையா உனக்கு வந்து நான் தான் முக்கியம், வீட்டுல உள்ளவங்க சொல்றதெல்லாம் முக்கியம் இல்லைன்னு உனக்கு தெரியலையா? சார் அவ முக்கியன்றதுனால தான் அவளை யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. 13 வருஷம் கழிச்சு உனக்கு தெரியுதா? உனக்கு ஒரு பொண்ணு பிறந்து நாளைக்கு உன் பொண்ணு பெரிய பொண்ணு ஆகும்போது உனக்கு தெரியுதா? பேசு. பதில் இல்லல. அனுஜ் டைல்ஸ் மற்றும் டாக் டெவலப்பர்ஸ் வழங்கும் வா தமிழா வா. இணைந்து வழங்குவோர் மாண்ட்ரா எலக்ட்ரிக் சூப்பர் ஆட்டோ. பவர்ட் பை நாமக்கல் இமயம் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் சூரா பப்ளிகேஷன்ஸ், விவிடி பிரியம் சால்ட், ஜுவல்லரி பார்ட்னர் மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ். உலக இலக்கியங்கள் தொடங்கி உள்ளூர் இலக்கியங்கள் வரை பேசப்படுகிற மிக முக்கியமான விஷயங்களில் முதன்மையானது காதல். இங்கே நிறைவேறிய காதல், நிறைவேற காதல் அப்படின்னு 2ஆ பிரித்தோம். அப்படின்னா நிறைவேறாத காதல் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. அதனால் நிறைவேறிய காதல்கள் மேலே எப்போவுமே ஒரு எதிர்பார்ப்பு. நமக்கெல்லாம் நடக்கலையே, இவங்களுக்கெல்லாம் எப்படி நடந்துருச்சு, அவங்க வாழ்க்கையில் தோத்துட்டாங்கன்னா நாங்கள்லாம் அப்போவே சொன்னோமே, நீங்களாம் அன்னைக்கே கேட்டிருக்கலாமே அப்படிங்கிற கேலி பேச்சுக்கு ஆளாகிறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த காதலை திருமணம் பண்ணியவர்கள் தான். இதில் ரொம்ப அழகான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான காதல் திருமணங்கள் வெற்றியில் முடியுது. ஆனால் இந்த காதல் திருமணத்துக்கு அப்புறமாக ஒரு எபிசோடு ஒன்று இருக்குது. காதலித்து போராடிய காதல் நம் வாழ்க்கை ஓட்டத்தில் அந்த காதல் எங்கே போச்சு, காணாமல் போச்சா, யார் தொலைச்சாங்க, எப்படியெல்லாம் அந்த காதல் நம்ம வாழ்க்கையில் நம்மளை எப்படி அரவணைச்சு இந்த கல்யாணத்துக்குள்ளே இழுத்து வந்துச்சோ, அதுக்கப்புறம் அந்த காதல் இருக்கிற இடம் எங்கே அப்படின்னு காதல் திருமணங்களில் நிறைய வீடுகளில் இதை தேடிக்கிட்டே இருக்காங்க. யார் தொலைச்சது இந்த 2 பேரில், கணவனா மனைவியா? இன்னைக்கு வா தமிழாவா நிகழ்ச்சியில் நாம் பேச போகிற தலைப்பு காதல் திருமணங்களில் காதலை பிடித்து வைத்திருப்பது ஆண்களா பெண்களா? நமக்கு பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இந்த காதல் வாழ்க்கை வந்து திருமண வாழ்க்கையில் முடிஞ்ச உடனே இந்த காதல் நீங்கள் முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கு முன்னாடி இருந்த அதே காதல் இன்னைக்கு இருக்கா? இல்லை சார். இப்போ என் ஒய்ஃப் வந்து இப்போ வீட்டில் இருந்தே பிஸ்னஸ் பண்ணனால அவங்க வீட்டில் தான் இருக்கிறாங்க. நான் தான் இப்போ வெளியில் வந்து வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால நான் வெளியே போயிட்டு ஒரு 4-5 பேர் பார்த்தா எனக்கு அந்த டைம் ஓடிடுது. அவங்க வீட்டிலே இருக்கிறதுனால நான் வீட்டுக்குள்ளே என்ட்ரான உடனே நான் மொபைல் எடுக்கக்கூடாது, ஃபோன் எடுத்து கீழே வச்சிடணும். ஏன்னா அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நான் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலைன்ற ஒரு சண்டை அடிக்கடி வரும். அதுக்கான டெஃபினேஷனும் நான் கொடுத்துட்டேன். காலையில் இருந்துச்சா நான் மூஞ்சை தான் பார்க்கணும், நான் தூங்கும்போது நான் மூஞ்சை தான் பார்த்து தூங்க போகிறேன். இதில் உனக்கு என்ன ஆகிட போதுன்னா, இல்லை பழைய லவ் உங்ககிட்ட இல்லை. எத்தனை வருஷம் லவ் பண்ணீங்க? மேரேஜ் ஆகி 1 இயர் ஆகுது. அது முன்னாடி ஒரு 7 இயர்ஸ். இல்லை சார், அவங்க லவ் பண்ணும்போது எப்படின்னா நம்ம எல்லாமே சொல்லுவார். வெளியே போனால் இந்த சாப்பிட்றது கூட கேட்பாரு. கொண்டு நான் இன்றைக்கி பிரியாணி சாப்பிட போகிறேன், ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட போகிறேன், அந்த மாதிரி நிறைய விஷயம் கேட்பாரு. லவ் பண்ணும்போது நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்போம், சார் இந்த சாரி இந்த மாதிரி நல்லா இருக்குதா போதா அப்படின்னு கேட்போம். இப்போ என்னன்னா நல்லா இருக்குது அவ்வளோதான், அதோடு அது விட்டுடுறாங்க. இப்போ நம்ம அதை ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்குறோம். மேபி அவர் வந்து லவ் பண்ணும்போது ரொம்ப அதிகமாக கொடுத்துட்டாரு. இப்போ அதில் கொஞ்சம் அவர் மிஸ் பண்ணால் கூட அது எனக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகுது. ஆக்சுவலி என்னன்னா, நாங்கள் வந்து இன்டர் ரிலிஜியன் மேரேஜ். இதே வாய் வந்து பிஃபோர் மேரேஜுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை என்ன சொல்லிச்சுன்னா, உன்னை மாதிரி யாருமே இந்த உலகத்தில் பண்ணியிருக்க மாட்டாங்க என்னை பொறுத்த வரைக்கும்னு சொல்லிட்டு, என் லவ்வுக்காக நான் என்ன வேணால் பண்ணுறேன்ற ஒரு மைண்ட் செட்டில் நானும் போயிட்டேன். சுனத் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நான் சுனத் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்பயும் நிறைய பேர் கேட்டாங்க, 23 வயசாவது யோசிச்சுக்கோ,
ஏன்னா மெச்சூரிட்டி இல்லாத போது அந்த பெயினை விட இப்போ உனக்கு மெச்சூரிட்டி இருக்கும்போது பெயின் அதிகமாக இருக்கும். சரி இல்லை அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஹாஸ்பிட்டலில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இவங்க. எங்களோட இதில் வந்து சின்னதுலேயே பண்ணிடுவாங்க. ஸோ அது கையில் தான் பண்ணுவாங்க. இவர் ஹாஸ்பிட்டலில் பண்ணோடனே ஃப்யூச்சரில் ஏதாவது இதுவாகுமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு நான் இவரை கூப்பிட்டு போயிட்டேன். சரி பண்ணலாம். எனக்குமே தெரியாது அது அந்தளவுக்கு பெயினா என்னன்னு சொல்லிட்டு தெரில. ஆமாம் வெட்ட போகிறவனுக்கு தான் வெளி தெரியும். கண்டிப்பாக சார். நான் போகும்போது என் முன்னாடி ஒரு குழந்தைய செவன்னு தூக்கிட்டு போகிறாங்க. அப்பயே எனக்கு நான் பிளாஸ்ட் அந்த இடத்துலயே. ஜஸ்ட் ஒரு நிமிஷம் தான், அதில் என்ன ஆக போகுதுன்னு நான் விட்டுட்டேன். அவர் உள்ள கத்துறோன்னே எனக்கு கண்ணிலேருந்து ஊற்றுது. ஏன்னா அவர் பில்டிங்கே அதற மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டாரு. பேண்ட்லேருந்து கீழே வரைக்கும் அந்த பிளட்டு ஊற்றிக்கிட்டே இருக்குது. எனக்கு அப்போ பார்த்தோன்னே ரொம்ப என்ன சொல்கிறதுனே தெரில எனக்கு. அப்போ தான் எனக்கு அதோட பெயின் வந்து தெரிஞ்சுது. 1.5 மாதத்துலேருந்து 2 மாதம் திரும்பி கூட படுக்க முடியாது என்னால். அந்த மாதிரி அப்போலாம் பேசின வாய் இப்போ வந்து என் மேலே லவ்வே இல்லை, எனக்காக நீ எதுவுமே பண்ண மாட்டேற. அப்போ வந்து ரொம்ப இருந்தது சார் லவ். அப்போ வந்து எது சொன்னாலும் நான் பண்ணுறேன், என்ன சொன்னாலும் இது இவ்வளோ தானே, நான் அவ்வளோலாம் பண்ணீங்க, இப்போ உங்களால் பேச கூட டைம் இல்லை அப்படின்னு. அதுதான் சார். அப்படி லவ்வே இல்லைன்னு சொன்னவங்க தான் நான் இந்த சுன்னத் பண்ணி 1.5 வாரத்தில் பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க சார். 1.5 வாரம் சார், 1.5 வாரத்தில் பிரேக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அந்த காயத்தில் எங்கள் வீட்டிலேருந்து முகப்பேர், நான் எங்கள் சென்னை முகப்பேர், அங்கேருந்து கோயம்பேடுக்கு அரௌண்ட் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். விடிய காலம் 4:30 மணிக்கு எழுந்து நடந்து போகிறேன். ஏன்னா பைக்கில் போக முடியாது, பைக்கில் நம்ம ஸ்பீட் பிரேக்கர் எதுவுமே ஏற முடியாது. சரி பஸ்ஸுனால் கொஞ்சமாச்சு கம்ஃபர்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் போகிறேன். குரோம்பேட்டையில் போயிட்டு 6:30 மணிக்கு இறங்கி அங்கேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துருக்கேன். பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. எதுக்கு பிரேக்கப் சொன்ன இன்ன வரைக்கும் தெரில சார். நான் பிச்சு கூட ஒரு பையன் உங்களுக்காக சுன்னத் பண்ணிட்டு வீட்டில் பண்ண அந்த காயம் கூட ஆறல, அதுக்குள்ளே பிரேக்கப்னா வடிவேல் சொன்ன கதை மச்சான், சாச்சு புட்டாலே மச்சான் ஏதேதோ கதையெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் அந்த வலியோட வந்து யோசிச்சு பாருங்க எப்படி தெரியுமா நடக்கணும். அப்போ வடிவேல் படத்துல அந்த கைலி கூட்டி நடப்பாரு, அப்படிதான் சார் அவர் நடக்கணும். பேண்ட் இப்படி பிடிச்சிட்டு தான் சார் வந்தார். அவர் தனியா வந்துட்டார். அதுவும் இல்ல அதை சொல்லுங்க எதுக்கு அப்போ வந்து பிரேக்கப் ஏதாவது ரீசன் இருக்குமே? இல்லை சார், அவங்க எப்படின்னா அவங்க தாத்தாட்ட பேசினாலே பிரேக்கப்ன்றவாங்க. ஏன்னா அவங்க தாத்தா சீக்கிரம் கல்யாணம் பண்ணுமா அப்படின்னு சொல்லி அழுவாராம். உடனே எங்கள் தாத்தா கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாரு, எப்படியும் நம்மளுக்கு செட் ஆகாது, பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்றவாங்க அடுத்த வார்த்தையே. வெட்டி தூர போட்டதுக்கப்புறம் அது சும்மா அப்போ சொல்கிற அந்த ஒரு ஹீட் ஆஃப் மூமெண்ட் தான் சார். அதுக்கப்புறம் அது பெருசாலாம் போகாது சார். அது திருமணத்துக்கு அப்புறமா நீங்கள் குறைஞ்சிருச்சுன்னு சொல்கிறீங்களா, அது என்ன? லவ் பண்ணும்போது நான் மட்டும்தான் என்ன மட்டும் தான் என்னை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறது, என்னை எப்படி லவ் பண்ணுறதுன்னு பார்ப்பாரு. இப்போ என்ன தாண்டி எங்கள் ஃபேமிலி இம்ப்ரெஸ் பண்ணுறது அவருக்கு ஒரு பெரிய இதுவாக போயிடுச்சு. ஸோ லவ் பண்ணும்போது ஒன்றை நான் இது பண்ணிட்டேன், இன்னும் ஃபேமிலி என்ன புரிஞ்சுன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல ஃபேமிலிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாரு. யார், அவர் ஃபேமிலிவா உங்கள் ஃபேமிலிவா? என் ஃபேமிலி சார். அது இல்லை சார், மெசேஜாக இருக்கட்டும் இல்லை ஃபோன் கால்லையாக இருக்கட்டும் அவ்வளோ பேசுவார். இப்போ வந்து நல்லா இருக்குது ஓகே அவ்வளோதான் சார் வருது. என்னோட லவ் மேரேஜ் வாழ்க்கை வந்து வலிகள் நிறைந்த சந்தோஷங்கள் சார். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருந்துச்சுன்னா, நான் ஒரு நாள் ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன் சார். தக்காளி தோசை ஒன்று இருந்துச்சு சார். எனக்கு அப்போவே வந்து எச்சி ஊற ஆரம்பிச்சிருச்சு சார். நான் இதை வந்து நாளைக்கு சுட்டு தரேன்னு சொன்னார் சார். என் குழந்தைக்கு 1 வயசு ஆச்சு சார், இன்னும் சுட்டு தரல சார். நான் கூட என்னமோ பிரச்சனை நினைச்சேன், ஒரு தக்காளி தோசை உங்கள் வீட்டில் பிரச்சனை. ஒரு 1000 டைம்ஸாவது இப்போ வரைக்கும் நான் சொல்லி காமிச்சிருப்பேன். இப்போ வரைக்கும் அவர் சுட்டு தந்ததில்லை. இல்லை அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னு ஃபோக்கஸ் பண்ணுறப்ப மற்ற விஷயங்கள்லாம் மறந்துடுச்சு சார். அந்த தக்காளி தோசை வேணும் சார் எனக்கு. தக்காளி தோசை வேணும். ஆமாம் சார். லவ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா மேட்டூர் பார்க்கு இந்த மாதிரி எல்லாம் கூட்டிகிட்டு போயிருந்தாரு. எங்கேயோ கொஞ்சம் தண்ணி தாக்கட்டுன்னா ஜூஸ் குடிக்கிறியா வாங்கி தரட்டுமா, ஜூஸு கூட விட்டுருங்க. காலையில் பூ வச்சுட்டு போனேன் சார். நான் வந்து 9 மணிக்கு வச்சேன், 11 மணிக்கு கொஞ்சம் அந்த வெயிலில் வாடிருச்சு. அப்போ ஒரு பூ வாங்கி கொடுத்தாரு. நானே வச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. அவன்ட்டு பரவாயில்ல வெயினாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூ வாங்கி வச்சேன். மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த பூ வாடிருச்சுன்னு ஒரு 2 மணி இருக்கும். பூ வாங்கி வாடி போயிருச்சு, இன்னொரு பூ வாங்கி வச்சுக்கோ அப்படின்னு. நான் என்ன நினச்சேன், பூவே வாடாமல் இப்படி பார்த்துக்கிறாரு, நம்மள எப்படி பார்த்துக்குவாரு நினைச்சு சரி இவரு தான் அப்படின்னு நினைச்சேன் சார். அவரு காதுல வைக்கிறதுக்கு பதிலா தலையில வச்சிருக்காரு உங்களுக்கு. அப்படிதான் சார் கொடுத்துட்டாரு அவரு. ஜூஸு கூட நமக்கு வேணும்னா தண்ணி தாகடிக்குதுன்னா ஏதாவது ஒரு கடையை பார்ப்பாரு சார். வண்டியிலே ட்ராவல் போகிறோன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கா, ஓகேவா, தண்ணி குடிக்கிறியா, ஜூஸ் குடிக்கிறியான்னு கூட்டிகிட்டு போவார் சார். இப்போ எங்களுக்கு கல்யாணம் ஆகி 9 வருஷம் ஆயிடுச்சு, 2 பசங்க இருக்காங்க. இப்போ போன மாதத்துக்கு முன்னாடி தான் நாங்கள் மேட்டூர் பார்க்கு போனோம். அங்கே போய் எனக்கு தண்ணி தீந்துருச்சுனோடனே அங்கே போய் டேங்க் இருக்குது, அதை போய் பிடிச்சிட்டு வா அப்படிங்கிறாரு. 9 வருஷம் தான் ஆச்சு. அப்போ லவ் பண்ணுறப்ப மட்டும் இந்த தண்ணி வேணாம், வா ஃபில்டர் வாங்கி தரேன் அப்படின்னு போய் கடையில் வாங்கி கொடுத்தவர். இப்போ அந்த டேங்கை பார்த்து போய் பிடிச்சிட்டு வா, வேகமாக போய் பிடிச்சிட்டு வா, தண்ணி 20 ரூபா செலவாகுதுல அப்படிங்கிறாரு சார். இன்டர்காஸ்ட் மேரேஜ்னால இப்போ எங்கள் வீட்டில் சப்போர்ட் இல்லைங்க சார். ஃபுல்லாக நாங்கள் 2 பேரும் தனியாக தான், இப்போ 9 வருஷமாக தனியாக தான் இருக்காங்க.
அதனால் வந்து இப்போ ஒவ்வொரு செலவும் பார்த்து பண்ணுறதா இருக்குங்க. அவங்களுக்கும் சரி பசங்களுக்கும் சரி கொஞ்சம் செலவை கொஞ்சம் குறைச்சிட்டுங்க. முன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்போ குழந்தை இல்லை, அப்போ ஜாலியாக சுற்றணுங்க. இப்போ அதேமாரி சுற்ற முடியாது, வேறு ஒன்றும் இல்லை. இதனால தான் நான் எல்லாத்தையுமே டைட்டாக பண்ணிட்டுங்க. இப்போயுமே ஒவ்வொரு விஷயமும் பார்த்து அவங்களுக்கோசரம் தான் பண்ணுறேன். அவளுக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் வாங்கிட்டு வந்து வீட்டில் வைப்பேங்க. பசங்களை கூட இவளை கேட்டுட்டு அடுத்தபடியாக ஆப்ஷன் தான் பசங்களுக்கு. 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா நோட் பண்ணி வாடின பூவை திருப்பவும் வாங்கி டாப் அப் பண்ணியிருக்கீங்க. அது என்ன கான்செப்ட்? அது அந்த டைமுக்கு தோணுறது தாங்க சார், மற்றபடி யோசிச்சு பண்ணுறது கூட இல்லைங்க. அப்போ உண்மையிலே 2 மணி நேரத்தில் பூ வாடலை? இல்லை, பூ லைட்டாக வாடி தான் இருந்ததுங்க சார். வாங்கி கூட அது இன்னமே சொல்லி காட்டுவாங்க. அந்த பூ விஷயத்தில் மட்டும்தான்டா உங்கள்கிட்ட நான் மடங்கிட்டேன் இருப்பேன் அப்படிம்பாங்க. திருமணத்துக்கு பின்னாடி காதல் வந்து எப்படி குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக எனக்கு குறைஞ்சிச்சு சொல்லலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவனை நான் தான் வந்து மாங்கு லவ் பண்ணேன். அவன் என்னை வேணான்ட்டான், எங்கள் வீட்டில் ஒத்துக்கவே மாட்டாங்க அப்படின்ட்டான். எத்தனையோ வாட்டி ப்ரப்போஸ் பண்ணி பார்த்தேன், இல்லைப்பா வேணாப்பா, வீட்டில் சொல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிலாம் சொன்னார் இவர். சரி சொல்லிட்டு போராட்டத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டோம். இப்போ வந்து அவர் என்கிட்ட வராரு, நான் வந்து என்ன தெரியல, என் லவ் வந்து பேக்கில் வந்துருச்சு, அவர் லவ் வந்து டாப்பில் இருக்குது. 2 பேர் ஹெச்ஆராக இருக்கோம். எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ், அவனுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம். அவன் வந்து என்ன பண்ணுவானா, என்னை இம்ப்ரெஸ் பண்ணதுக்கு வந்து தினம் புதுசாக ஸ்பெஷலாக ஏதாவது சமைச்சு வைப்பான். இஞ்சி டீ போட்டு வைப்பான், திடீர்னு பார்த்தா தந்தூரி பண்ணி வைப்பான். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எடுத்து பண்ணி வைப்பான். நான் கன்சீவ் ஆனதுலேருந்து 7 மாதம் வரைக்கும் அவன் தான் என்னை பார்த்துக்கிட்டான். டோட்டலாக ஒரு ஃபார்ம் எடுத்துகிட்டு வந்து வாமிட்லேருந்து எல்லாமே அவர் தான் க்ளீன் பண்ணார். ஸோ ஒன்று வந்து பார்த்து பண்ணுவார். ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ப்ரொப்போஸ் பண்ணுறப்போ நான் ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தேன். ஆக்சுவலாக ஃபாரின் போய் கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகி நான் வந்திருந்தேன். அப்போ என் கையில் காசே இல்லை. அந்த டைமில் அவங்க என்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணுறப்போ நான் ஒரு 1 வீக் வந்து டைம் எடுத்தேன். சுத்தமாக இல்லையே, காசே இல்லை, ஒரு கெரியர் இன்னும் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலை, பட் இவங்க இன்னும் வெயிட் பண்ணுறாங்களே அப்படின்னும்போது அவங்களுக்கு நான் ப்ரொப்போசல் அவங்க எனக்கு பண்ணதுக்கப்புறம் நான் திரும்ப அவங்களுக்கு பண்ணுறப்போ நான் அழுதுட்டேன். அழுதுட்டு ஓகே அப்படின்னு மட்டும் சொன்னேன். அவங்க என்ன ஓகே அப்படின்னாங்க, ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு மட்டும் தான் சொன்னேன். இப்போ கூட சின்ன பிரச்சனைகள், அந்த மூட் ஸ்விங் அவங்களுக்குலாம் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ எனக்கு மைண்டில் அது ஒன்று மட்டும்தான் தோணும், நம்மக்கிட்ட எதுவுமே இல்லாமல் வந்தவ, ஸோ என்ன பிரச்சனைனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது ஒன்று தான். ஆக்சுவலாக எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்குது எப்பயுமே. முன்னெல்லாம் அவங்க தான் சொல்லுவாங்க, இப்போ என்னடி ஆச்சு பிரச்சனைனா போ வீட்டுக்கு சொல்லுவான். இப்போ நான் சொல்கிறேன், நான் என்ன பிரச்சனை உனக்கு ரொம்ப இருந்துச்சா உங்கள் அம்மா கிட்ட கிளம்பு அப்படின்னு சொல்ல அந்தளவுக்கு நான் பேசுகிறேன். ஏன்னா வந்து ஒரு மெதப்பில் இருக்கேன் நான். கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமேல் நம்ம ப்ராப்பர்ட்டி இது எங்கே போயிட போகுது அப்படின்னு ரொம்ப மெதப்பில் இருக்கேன். ஏன்னா இதே மனநிலையோட தான் ஒரு ஆண்கள் இது வரைக்கும் பெண்களை கையாண்டுட்டு இருக்காங்க. அதனால தான் இது ரிவர்ஸாக பெண்களுக்குமே அந்த மனோபாவம் வந்துருச்சான்னு கேட்குறேன். ஆக்சுவலாக அவரோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சின்ன விஷயமா இருந்தாலும் அவர்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லணும்னு நினைப்பாரு. எப்படின்னா இப்போ வந்து டக்குன்னு வந்து ஆஃபீஸ்க்கு வெளியே வந்து நிற்பார். ஏன்னு கேட்டால், இல்லை உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியலன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் வந்து நிற்பான். கல்யாணம் 2 வருஷம் ஆச்சு, இன்னும் என்னால் ஆஃபீஸ்க்கு வெளியே நிற்கிறாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. திடீர்னு பார்த்தா எங்கேயும் சர்ப்ரைஸ் பண்ணிட்டு எனக்கு இது வாங்கி கொடுப்பான். என்னன்னு கேட்டால், இன்னைக்கு வந்து நீ என்னை ஃபஸ்ட்டு பார்த்த நாள், இன்னைக்கு வந்து எனக்கு ஹார்ட் போட்ட நாள் அப்படிலாம் சொல்லிட்டு ஒரு கதை போட்டு என்னை வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுவான். அதெல்லாம் மற்றவங்க சொல்லும்போது, நீங்கள் இன்னுமா எப்படி உங்களுக்கு போரே அடிக்கலையா, லவ் போரே அடிக்கலையா அப்படி கேட்குறாங்க. நான் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன், வந்து அவனுக்கான நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பேன் நான். இந்த பக்கம் அநேக பெண்களுக்கும் ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்குது கணவன் மேலே. இன்னும் கொஞ்சம் இப்படி இருந்திருக்கலாம், இப்படி குறைஞ்சி போச்சு, இந்த மாதிரி பார்த்துக்கலன்னு. ஆனால் இது அவங்களே சொல்கிறாங்க, எனக்கே குறைஞ்சிச்சின்னு எனக்கே தெரியுதுன்னு. ஆனால் ஆணுக்கும் அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அதிகமாக. அதுக்காக தான் இப்போ 2 வீக்ஸ் பிஃபோராக பைக் வாங்கி கொடுத்துருக்கேன். எதனால் அப்படின்னா, காலையில் சீக்கிரமாக ஏர்லியாக போயிடுறாங்க, ஈவினிங் வர்றப்போ 2 ஹவர்ஸ் ஆகுது ஆஃபீஸ் விட்டு வர்றப்போ. எனக்கு அது பிடிக்கல. என் கூட ஏர்லியாக அவங்க ஈவினிங் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அட்லீஸ்ட். இப்போதைக்கு எனக்கு அது போதும் அப்படின்றது தான். என்னோடய ஆசை வந்து என்னென்னா, நான் கடையில் உட்காந்துருக்கும் போது அவங்க ஒய்ஃப் வீட்டில் இருப்பாங்க. வீட்டில் இருக்கும்போது டெய்லி வந்து ஒவ்வொன்றும் வாங்கி கொடுப்பாங்க. வீட்டில் செஞ்சு ஏதோ ஒன்று பலகாரம் ஏதோ ஒன்று செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ வந்து அந்த பலகாரம்லாம் வரதில்லை, எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் வரதில்லை. அது ஒன்றும் இல்லைங்க சார், மல்லிகை கடைக்கு போகும்போது ஏன் 200 செலவாகுது, ஏன் 250 செலவாகுதுன்னு சொல்லி சண்டை போட்டார் ஒரு டைமு. நான் என்ன பண்ணிட்டேன், அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு அவரே பையை கொடுத்து அனுப்பிட்டேன். 1 வாரம் நீ தான் போய் செலவு வாங்கணும், அதில் எவ்வளோ செலவாகுதுன்னு உனக்கு தெரியும். இவ்வளோ செலவாகுது, அப்போ விலைவாசி தான் ஏறிடுச்சு, அதுக்கு நீ என்ன பண்ணுவ அப்படின்னாரு. இனிமேல் உனக்கு பலகாரமும் வராது, எதுவும் வராது, இனிமேல் விலைவாசி தான் ஏறும் தவிர நீ சிக்கனம் பண்ணுனா நீ எதுவுமே கேட்காத அப்படின்ற. அதுலேருந்து நான் எதுவுமே கொண்டு போய் கொடுக்குறதில்ல. ஒரு டைம் அப்படி தான், சோப்பு ஏன் இவ்வளோ கரையுதுன்னாரு. அதுக்கும் நான் அடுத்த நாள் பதில் வச்சுட்டேன். கவரை சுற்றி அந்த சோப்பை கவர் சுற்றி அந்த சோப்பும் கரையக்கூடாது, பாத்திரமும் கழுவணும் அப்படின்ட்டேன் நான் அந்த இடத்துல. என்ன தெரியுங்களா சொன்னேன், கெமிக்கல் அதிகமாக கலக்கிறாங்க, அதுக்கு நீ என்ன பண்ணுவ அப்படின்றாரு அந்த இடத்துல. அப்புறம் இவர் என்னங்க சார் பண்ணுற, இவருக்கு எதாவது செஞ்சு தரணும்னு தோணுங்களா? ஆனால் பயங்கரமான ஆளுங்க நீங்கள். சோப்பு பிளாஸ்டிக் கவரை கட்டி வச்சு தேய்ச்சி குடிக்க சோப்பு கரையாமல் இருக்கு. அப்படியும் பண்ணாருங்க சார். ஒரு டைம் கடையில் 2 பேருமே டைப் ரைட்டிங் தான்
பண்ணுவோம், பேசிட்டு தான் பண்ணுவோம். ஒரு டைம் சும்மா தானே இருக்கேன், சரி நான் போய் சும்மா போய் இருந்து பார்த்துட்டு வரேன்ட்டு வீட்டில் போய் படுத்துக்கிட்டேன். வந்து என்னன்றது, அப்போ சோறாக்கலையே, சும்மா இருந்து பாரு, நீ தானே சொன்ன, நான் சும்மா இருந்து பார்த்துட்டு வரேன், நீ சோறு நீ ஆக்கி தின்னுக்கொண்டேன் நான் ஒரே வார்த்தை. அடுத்த நாள் என்ன பண்ணாரு, அப்போ இருந்து செலவுலேருந்து காசுலேருந்து எல்லாமே என் பொறுப்பு. அவர் வந்து கடை பொறுப்பு, எல்லா கடை பிஸ்னஸ் எல்லாம் அவர் தான், செலவு நான் தான். இப்படி செலவு பண்ணனால வீட்டில் 15 பவுன் 30 லட்ச ரூபா, பையனுக்கு சேவிங் 10,000 ரூபா எல்லாம் நான் பண்ணி வச்சிருக்கேன். அப்போ ஏன்னா நீங்கள் சிக்கனம் இல்லைன்னு சொல்கிறாரே, இது நியாயமாங்க சார்? இது நியாயமே இல்லைம்மா. கடன் இல்லாத வச்சிருக்கேன் சார், இது வரைக்கும் 1 ரூபாய் கடன் கிடையாது அவருக்கு, அவ்வளோ நிம்மதியாக நான் வச்சிருக்கேன்ல. நிம்மதியாக இருந்தாலும் பலகாரம் கிடைக்க மாட்டேங்குது சார் எனக்கு பலகாரம் கிடைக்க மாட்டேங்குது. பலகாரம் கிடைக்குது. வாழ்க்கையிலேயே கடன் இல்லாத இருக்கிறதாங்க சார் நிம்மதியே. எவ்வளோதான் பணம் சேர்த்தாலும் அந்த பணத்துக்கு ஆசை போகாது. ஆனால் கடனுங்கிறது யாருக்கா இருந்தாலும் நைட்டு தூங்க போத நிம்மதி இருக்காது அந்த இடத்துல. அந்த நிம்மதியை நான் உனக்கு கொடுத்துருக்கேன்ல. அதுக்கு மேலே என்ன பலகாரம் வேணும் சார்? அப்படி இருந்தாலுமே முன்னிருந்த லவ் வந்து எப்படின்னா பாசே, டெய்லி நான் உன் கூட தான் இருக்கேன், நீ அந்த சிக்கனை பார்த்து நடத்தினா உனக்கு பலகாரம் மிஸ் ஆயிடுச்சு, அதுக்கு நான் என்ன பண்ணிட்டோம்? கடைசி வரைக்கும் பலகாரம் வராதானா? கண்டிப்பாக வராது. காதல் திருமணம் நீங்கள் பண்ணதுக்கு அப்புறமா அந்த காதல் குறைஞ்சிருச்சா, அப்படியே இருக்கா? 2 பேரும் வந்து ஒரே ஆஃபீஸ் தான். ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம். அப்போ வந்து நான் ஆஃபீஸ்க்கு வந்து அந்த ட்ரெஸ்ஸிங்லாம் ஜீன்ஸ் போட்டு போவேன், ஸ்லீவ்லெஸ் போட்டு போவேன். அப்போல்லாம் வந்து எடுத்தோடனே வந்து லவ் பண்ண ஸ்டார்டிங்லேயே இது போடாதம்மானா நான் மதிச்சிருக்க மாட்டேன். இவர் வந்து நீ சுடிதார் போட்டால் அழகாக இருப்ப, வளையல் போட்டால் அழகாக இருப்ப, சரி அப்படி சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நானும் வந்து சுடிதார் தேடி எங்கள் அம்மாவுக்கு ஒரு பர்டிகுலர் டைமில் டவுட்டே வந்துருச்சு, இந்த பொண்ணு சுடிதார்லாம் போட்டு போவாதே ஆஃபீஸ்க்கு அப்படின்னு. சுடிதார் வளையல்லாம் போட்டு போகும்போது ஒரு வாட்டி பார்க்கும்போது இந்த வளையல் அழகாக இருக்குது, இந்த வளையல் அழகாக. ஆனால் இப்போ வந்து நான் போட்டு போய் முன்னாடி நிற்கிறேன், ஓ சுடிதாரா அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்புறம் அப்ரிஷியேஷனே கிடையாது சுத்தமாக. சாப்பாடு ஏதாவது செஞ்சு எடுத்துகிட்டு போய் கொடுப்பேன் ஆஃபீஸில், எல்லா பசங்களும் கலாய்ப்பாங்க, சும்மா ஃப்ரெண்ட்ஸ்லாம் கலாய்ப்பாங்க, ஆனால் இவர் மட்டும் அப்ரிஷியேட் பண்ணுவார், சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது. ஆனால் இப்போ நான் சமைச்சு கொடுக்கறது அவங்க வீட்டில், அவங்க ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கோம் நாங்கள், எல்லாருமே வந்து சாப்பிட்டு ஒரு வாய் எடுத்தோடனே அவங்க தம்பி அம்மா எல்லாருமே சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்கு. நான் இவங்க மூஞ்சி தான் பார்ப்பேன், எதுவுமே வராது வாயில். அதுக்கு அவங்க அம்மா சப்போர்ட் பண்ணுவாங்க, சைலண்ட்டாக இருந்தாலே நல்லா இருக்குன்னு அர்த்தம்மா அப்படி சொல்லி. அப்போ முன்னாடி ஏன் அப்ரிஷியேட் பண்ணாங்க? ஒரு குழந்தை வந்து நம்ம வந்து பாராட்டணும்னு வச்சிங்களேன், உடனே ஒரு சீன் போடுவோம் பார்த்துருக்கீங்களா? அந்த சீன் வந்து இவகிட்ட டபுள் மடங்காக இல்லை ட்ரிபிள் மடங்காக வரும். அப்படியே ஒரு நெக்கில் ஒரு சிரிப்பும் ஒரு ஸ்மைலும் இருக்கும். அதை பார்க்கும்போது நம்ம பாராட்டு வந்து வேஸ்ட்டோ அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே ஒரு தாட் வந்துடும். அதனால் நான் வந்து அவ்வளோ வந்து சொல்லவே மாட்டேன் நான் அவகிட்ட. அது என்ன உங்களை டிஸ்டர்ப் பண்ணுது? நான் தான் நான் அப்படின்ற மாதிரி ஒரு நெக்கல் பார்வையும் ஒரு பார்த்தல அப்படின்ற மாதிரி ஒரு கெத்தா திமுறா, அது எனக்கு பிடிக்கும் தான், இல்லைன்னா சொல்லலை. ஆனால் இருந்தாலும் நம்மக்கிட்ட வந்து அது மாதிரி ஒரு சீன் போடும் போது சரி ஓகே நம்ம கம்முன்னு இப்படி இருப்போம்ல, அப்போ இருக்கும்போது அப்படியே அவங்களும் இது பண்ணிடுவாங்க. ப்ளஸ் வந்து ஒன்று சொல்லணும் சார், ஆக்சுவலி என்னன்னா 1 மந்த் தான் ஆகுது கல்யாணம் ஆகி, சரிங்களா? நாளையோட சரி 6ஆம் தேதி லாஸ்ட் மந்த் தான் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. அடிக்கடி பக்கத்துலேயே தான் பெட்லேயே தான் படுத்துட்டு இருப்பேன் நான். என்ன பண்ணுற பாலா அப்படின்வா, நான் உன் பக்கத்தில் தான்மா இருக்கேன், நான் மூவி தான்மா பார்க்குறேன், ஏம்மா என்னை பார்க்க விட மாட்டேன்னு, என்கிட்ட பேசு, முன்னாடிலாம் வந்து நீ பேசுவேன் ஆனால் இப்போ ஏன் பேசவே மாட்டேற அப்படின்னுவா. முன்னாடி நான் லவ் பண்ணியிருந்தேன், நம்ம அது ஒரு பட்டர்ஃப்ளை ஸ்டேஜஸ் சார். எப்போவுமே எல்லாருக்குமே ஸ்டார்டிங்கில் ஒரு லவ் வந்துச்சுன்னா எல்லாருக்குமே நம்மளுக்கு வந்து அப்படியே ஒரு பட்டாம்பூச்செல்லாம் பறக்கும், பைக்கில் போவோம், அங்கே போவோம், பேசினே இருப்போம், என்கிட்ட பேசு, விடிய பேசுவோம், 5 மணி நேரம் பேசுவோம், 6 மணி நேரம் பேசுவோம், எவ்வளோ பேசிகிட்டே இருக்கும். ஆனால் வந்து இப்போ லைஃப் நம்ம வந்து மேரேஜுக்கு அப்புறம் நம்ம பேச முடியும்னா 2 பேரும் சேம் ஆஃபீஸ் தான், உன் கூடயே தான்மா இருக்கேன், எவ்வளோ பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஆனால் நீ ஏன் முன்ன மாதிரி இல்லைன்னா நம்ம என்ன சார் பண்ணுறது சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்களேன். எனக்கு ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப வெளில போகிறது, ட்ராவல் பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்கும். ஷிஃப்ட்டு முடித்தோடனே இங்கே போகலாம் அங்கே போகலான்னு ஒரு 3 மணிக்கே நைட் ஷிஃப்ட்டு 3 மணிக்கே பேசி வச்சுருவோம். அப்போ வந்து பாலா கிட்ட சொல்லும் போது பாலா வந்து நான் அவங்க கூட தனியாக வெளில போகலான்னு நினச்சேன், டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு நினச்சேன். அப்படி பண்ணி ஒரு பர்டிகுலர் டைமில் நான் ஃப்ரெண்ட்ஸோட வெளில போகிறதே விட்டுட்டேன். இப்போ இவர் போய் மிங்கிள் ஆகணும், என்னால் எப்படி மிங்கிள் ஆக முடியும்? என்னால் யாருக்கும், எனக்கு எடுத்தோடனே பாலா கிட்ட தான் போய் பேசணும் அப்படின்னு தோணுது. சார் நான் மட்டும் என்ன சார், இப்போ நான் யார் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் போகல சார். சாட்டர்டே ஆனால் போய் கிரிக்கெட் விளையாடுவேன், சண்டே ஆனால் ஃப்ரெண்ட்ஸோட போய் ஒரு அட்டி சும்மா எல்லாரும் அந்த ஸ்ட்ரீட்லலாம் போயிட்டு பேசுவோம்ல, அதுமாதிரி இப்போலாம் அதெல்லாம் எங்கேயுமே போகிறதே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த்ஸ் கிட்ட ஆயிடுச்சு, சரிங்களா? என்கேஜ்மெண்ட் ஆனதுலேருந்து மேடம் அப்படியே கட் பண்ணிட்டாங்க. ஆனால் அலோவ் பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அலோவ் பண்ணாங்க, நீ போயிட்டு வா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதெல்லாம். ஆனால் ப்ரையாரிட்டி முதல்ல எனக்கு கொடு, அப்புறம் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடு அப்படின்னு. அது தப்பா சார்? இல்லை தானே, அது எனக்கு ப்ரையாரிட்டி கொடுன்னு சொல்கிறது தப்பா? ப்ரையாரிட்டி கொடுன்னு சொல்கிறது தப்பு இல்லை, எனக்கு மட்டுமே ப்ரையாரிட்டி கொடுங்கன்னு சொல்கிறது தான் தப்பு. கரெக்டு சார், நீங்கள் கரெக்டாக தான் பேசுகிறீங்க. நான் அதை தான் சொல்கிறேன், நான் அங்கேயும் ப்ரையாரிட்டி கொடுக்கணும், இங்கேயும் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். வேறு சொல்லுங்கள், திருமணத்துக்கு முன்னாடி எப்படிலாம் இருந்தார், இப்போ இப்படிலாம் மாறிட்டாருன்னு
யாருக்காவது பதில் இருக்கா? லவ் பண்ணும்போது அவங்க கேம் விளையாடுவாங்க, நானும் கேம் சேர்ந்தே விளையாடுவோம். அந்த டைம்லாம் கேம் பாதியிலே ஸ்டாப் பண்ணிவிட்டு என்கிட்ட ஃபோன்லாம் பேசுவாங்க. ஆனால் மேரேஜுக்கு அப்புறம் ஃபுல்லாகவே கேம் மட்டும்தான். 3 மணி வரை விளையாடுவாங்க கேமு. சடனாக ஒரு நாள் 1 மணிக்கு எழும்பி பார்த்துட்டேன். ஃபோனை டக்குன்னு கீழே போட்டுட்டு படுத்து தூங்குற மாதிரியே இப்படி ஒரு ஆக்டிங். ஃபோன் ஆனில் இருக்குது, சவுண்ட் எல்லாம் கேட்குது. என்னடா என்னமோ பண்ணுறாங்களே அப்படின்னு பார்த்தா இப்படியே முழிச்சு இப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்காண்டி தான் நான் கேம் அன்இன்ஸ்டால் எல்லாமே பண்ணேன் மேரேஜுக்கு அப்புறம். அவங்க கிட்ட வந்தாச்சு, டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்க கூடயே இருக்கணும், அந்த மைண்ட் செட்டில் இருந்தேன். ஆனால் லாஸ்ட் அவங்க இன்னும் வரைக்கும் அந்த ஃபேர் வந்து விடலை. கல்யாணம் எவ்வளோ வருஷம் ஆச்சுமா உங்களுக்கு? 9 மந்த்ஸ் ஆக போகுது சார். 9 மந்த்ஸ் ஆச்சு. எவ்வளோ வருஷம் காதல்? 2 இயர்ஸ். யார் ப்ரப்போஸ் பண்ணது? 2 பேருமே ப்ரப்போஸ் பண்ணிக்கல. இப்போல்லாம் புது ட்ரெண்டாக இருக்குது, காதல் யாருமே சொல்கிறது இல்லை, அப்படியே ஒரு புரிதல் தான் இல்லை? ஆக்சுவலாக அவங்க வந்து சீனியர், நான் வந்து ஜூனியர். ஆனால் வேணும்னே அக்கான்னு தான் சொல்லுவாங்க. நான் அப்போ லவ் பண்ணும்போது நான் கேட்டேன், ஏன் அக்கான்னு சொன்னீங்கன்னு. அப்படி சொன்னாதானே நீங்கள் பேசுகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்க, தங்கச்சி சொல்லுங்க அப்படின்னு. பைபிளில் எப்படியெல்லாம் யோசிச்சிருக்கு பாரு, மூலக்கார பயலாக இருக்குது. அவங்க வந்து டே ஸ்காலர் சார், அவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. நான் தான் ஹாஸ்டலர்ஸ். நைட்டு 12 மணிக்கிட்ட வார்டன் எங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட கால் பண்ணி, இப்படி உங்கள் பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுறா, சொன்னதுக்கு சூசைட் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னேன். ஆனால் நான் சொல்லவே இல்லை, அப்படி சொன்னேன்னு சொல்லிட்டாங்க. அப்பா அடுத்து பேசவே இல்லை ரொம்ப நாள். அப்போ தான் லவ்வை விட்டுறலாமோன்னு ஒரு மைண்ட் செட் வந்துச்சு. இப்போ நல்லா இருக்கும். அப்பா வாயாலே ஒரு வார்த்தை சொன்னாங்க, நாங்கள் பார்த்துனா கூட இப்படி ஒரு மாப்பிள்ளை உனக்கு பார்த்துருக்க மாட்டோம், நல்ல மாப்பிள்ளையா பார்த்துருக்க அப்படின்னு. சொல்லுங்க, நைட் ஆனால் கேம் தான் ஆடுறீங்களா? அவளை தூங்க வச்சுட்டு தான் விளையாடும். நிறைய பேர் தூங்க வச்சுட்டு தான் விளையாடுறீங்க, அதான் பிரச்சனையாக இருக்குது. டெய்லி தலையை லைட்டாக சுச்சுட்டாக தான் தூங்குவா. தூங்க வச்சுட்டு தான் விளையாடி சண்டை நடக்கும் சார். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் தான். ரொம்ப கோவப்படுவா. இவள்கிட்ட கோவத்தை காட்ட மாட்டேன். வெளியே பைக்கில் போகும்போது நானே திட்டிக்கிட்டு நானே அடிச்சுட்டு அடிச்சுட்டு அப்படியே நான் கடைக்கு போய் இருந்துட்டு பரவாயில்ல, நைட்டு திரும்ப வருவேன் கடை. உண்மையில நடந்திருக்கு சார். பைக்கில் முன்னால் இப்படி ஒரு குத்துவாங்க. நானே அடிச்சுட்டு தலையை அடிச்சுட்டு திட்டிட்டு நானே போயிடுவேன். அப்படி லவ் பண்ணும்போது எங்கேனாலும் கூப்பிட்டு போவாங்க. என்னோட ஊர் வந்து தென்காசி. படிக்க போனது வந்து நாகர்கோயிலுக்கு போயிருந்தேன். அப்போ வந்து வள்ளியூர் வரைக்கும் என்னை கூப்பிட்டு வருவாங்க. இப்போ என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச டைமில் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். நாகர்கோயில் வந்துட்டியா, அடுத்து வீட்டு பக்கம் அந்த ஸ்டாப்புக்கு வந்துரு, சாமியார் மடத்துக்கு வந்துரு. சரி, அந்த ஊர்லேருந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போங்கன்னு பார்த்தா அங்கேயும் கூப்பிட்டு போவாங்க, நடந்தே வந்துரு. ஃபர்ஸ்ட்லாம் லவ் பண்ணும்போது அங்கே வள்ளியூர்னா ரொம்ப தூரம், அங்கே வரைக்கும் பைக் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இப்போ வந்து அதெல்லாம் கிடையாது. வந்துட்டியா, சரி அப்படியே உள்ளே வந்துரு. ஹனிமூன்லாம் போனது இல்லையாம்மா? இதான் ஹனிமூன். அப்பா இதுக்கு தான் டிக்கெட் புக் பண்ணி ஹனிமூன் போயிட்டு வாங்கன்னு. வாத்தமிழவா நிகழ்ச்சியும் ஹனிமூனில் சேர்த்தீங்களா? இது எங்களுக்கே தெரியாது. கல்யாணம் முடிஞ்சு 3 இயர்ஸ் கிட்ட ஆகும் போது ஒரு கிஃப்ட்டு ப்ரெசென்ட் பண்ண தெரியாது இன்னும். ஆனால் ஒவ்வொரு லவர்ஸ் டேக்கும் நான் கிஃப்ட்டை ஃபஸ்ட்டே யோசித்து நிறையா பண்ணியிருக்கேன். ஆனால் இது வரைக்கும் ஒரு கிஃப்ட்டு கூட வாங்கி தந்தது கிடையாது. எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன், ஆனால் கிடைக்காது. அவள் என்னம்மா உனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது? என்ன நீ இது வரைக்கும் என்ன நடக்கல? பூவாக இருந்தாலும் பரவாயில்ல சார், நான் பெரிய கிஃப்ட்லாம் எதிர்பார்க்க மாட்டேன். கேட்காமலே வாங்கி தரணும். நீ ₹1 கோடி கூட உங்கள்கிட்ட கேட்கல, ஒரு முளை பூ வாங்கி கொடுத்தா கூட கேட்காம வாங்கி கொடுத்தேன்னா போதுன்னு சொல்லுது. இந்த மாதிரி பொண்டாட்டி கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். வாங்கி கொடுத்துடலாம் சார். பர்த்டே வருது, எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். வாழ்க்கையில் எதை வேணா நீ மறந்துடலாம். பர்த்டே டேட் எல்லாம் மறக்க மாட்டாங்க, என்ன கொடுக்கணுங்கிறது தான் தெரியாது. நான் வாய் விட்டே கேட்டுட்டேன், நிறைய டைம் கேட்டுட்டேன். எனக்கு இப்படி சின்ன கிஃப்டாக இருந்தாலும் வாங்கித்தாங்க, நான் ஆசையாக வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இருந்தாலும் காலகாலத்தில் செய்ய வேண்டியதை செஞ்சிருன்னு பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி திருப்புலாம் கிடைக்காது. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு பார்க்குறதும் ஓடுறதும் அது வழியே வாழ்க்கை ஓடிடும். நீங்கள்லாம் கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அது தயவு செஞ்சு வாழ்ந்து அனுபவிச்சுருங்க. வேலை பின்னாடி ஓடுறதுக்காக மட்டும் கல்யாணம் பண்ணிக்கலாம், நம்ம வாழ்கிறதுக்காக தான் அந்த வேலைக்கே செய்கிறோம். திருமணத்துக்கு முன்னாடி எனக்கு இப்படி ஒரு காதல் இருந்துச்சு, அது வந்து திருமணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் குறைஞ்சி போச்சுன்னு சொல்கிற காதல் ஜோடிகள் யார் இருக்கீங்க? இப்போ யாராவது வந்து ஹக் பண்ணுறதுக்கு கிஸ் பண்ணுறதுக்கு டைம் டேபிள் போட்டு பண்ணுவாங்களா? நான் பண்ணுவேன் சார். டைம் டேபிள் போட்டு நீ இந்த டைம் ஆயிடுச்சு, இப்போ எனக்கு கிஸ் பண்ணணும், இந்த டைம் ஆயிடுச்சு நீ எனக்கு ஹக் பண்ணணும். ரியலி இல்லை, டைம் டேபிள் போடுறதுக்கு காரணம் ஏன் நடந்துச்சு? ஏன்னா அது கிடைக்க மாட்டேங்குது சார். அதனால ஷெட்யூல் போட்டீங்க. ஷெட்யூல் போட்டாலாச்சும் அது கிடைக்குமா அப்படின்னு நான் பார்ப்பேன். அந்த ஒரு நாளைக்கு அது எத்தனை தடவை அதை ஷெட்யூல் பண்ணியிருந்தீங்க? இப்போ மார்னிங் எந்திரிச்சோன்னே எனக்கு ஒரு கிஸ் கொடுக்கணும் சார் ஃபோர்ஹெட்டில். சில நேரம் நான் முழிச்சிருவேன், ஆனால் தூங்குற மாதிரியே நடிச்சிட்டு இருப்பேன். கொடுக்குறாங்களா என்னன்னு பார்க்குறதுக்கு. நான் முழிச்சிருந்தா கொடுக்க மாட்டான்ல, தூங்கினா தானே அது கிடைக்கும். சில நேரம் அவனா ஃபோன் எடுப்பான் போயிடுவான். அப்போ நான் கூப்பிடுவேன், சட்டையை பிடிச்சி இழுத்து கிஸ் கொடுத்தியா அப்படின்னு கேட்பேன். அப்போ கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஸ் கொடுத்துட்டு போவாங்க. இது வந்து ஒரு வாட்டி கேட்கலாம், 2 வாட்டி கேட்கலாம். எத்தனை வாட்டி சார் கேட்க முடியும்? ஒரு பொண்ணோட எதிர்பார்ப்பு அதுதான் சார். டைம் ஸ்பெண்ட் பண்ணலதான் ஒத்துக்கிறேன் சார். ஆனால் அது நானாக வேணுக்குன்னு பண்ணல,
அது ஆஃபீஸில் ஆக்சுவலாக ஓப்பனாக சொல்கிறேன், நான் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நினைப்பேன். அப்போ அவங்க மீட்டிங் கூப்பிட்டுருவானுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் மீட்டிங்லேயே போகுது. அதோட நான் அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், அவள் கரெக்டாக தூங்கிட்டு இருப்பான். சார் நான் கரெக்டாக விட்டு தூங்குறேன்னு சொல்கிறாங்களே, அது எத்தனை மணிக்குன்னு கேளுங்க சார். 11 மணி 12 மணி வரை நான் உட்காந்துருப்பேன் சார். அதுக்கப்புறம் 1 மணிக்கு வருவாங்க. கரெக்டாக விட்டு தூங்காமல் என்ன சார் பண்ண முடியும்? ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே பண்ணுறீங்க? இல்லை, ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருந்தாலும் ஒர்க் ஃப்ரம் தான் சார் வேலை நிறையா வாங்குறாங்க. ஆஃபீஸ் போனால் கூட நிம்மதியாக இருந்துடலாம் சார். ஷெட்யூல் பண்ணபடி சம்டைம்ஸ் அது நடந்தால் கூட எனக்கு ஒரு கட்டத்தில் என்ன மனசில் படுதுன்னா, நான் சொன்னனால தானே நீ பண்ணுற, நீ ஏன் அதை நினச்சி பண்ணலைல அப்படின்னு அதையுமே என்னால் ஏற்றுக்க முடிய மாட்டேங்குது. ஷெட்யூல்னு வச்சா அப்புறம் அதை அந்த டயத்தில் பண்ணுற மாதிரி இருந்தால் சொல்கிற மாதிரி தான் சார் பண்ணுற மாதிரி இருக்கும். சார் இது கடைசி எங்கே போய் முடியுதுன்னா இதில் தான் முடியுது. நீ பண்ணலையா, நானும் பண்ணல அப்படிங்கும் போது அந்த குடும்ப வாழ்க்கை எப்படி சார் இருக்கும்? அங்கே ஒரு விரிசல் விழுக தானே செய்யும் ஆட்டோமேட்டிக்காக. எல்லா பொண்ணுங்களுக்குமே அந்த மனசு ஒரு கட்டத்தில் விட்டு போயிடுது. ஷெட்யூலுங்கிறது வந்து ஞாபகப்படுத்திக்கிற அந்த விஷயம் தான். நாம் விரும்பின பெண் நம்ம முன்னாடி இருக்குது, அவங்கள எப்படி நடத்தணுங்கிற சாய்ஸ் நம்மகிட்ட தானே இருக்குது. நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்கிறதா இருக்குது. இப்போ எனக்கு இந்த பக்கம் இருக்கிறவங்க பதில் சொல்லுங்கள். காதல் மனைவியை கல்யாணத்துக்கு முன்னாடியும் கல்யாணத்துக்கு அப்புறமும் அவங்கள சமாளிக்கிறதுக்கு நீங்கள் என்ன டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுறீங்க? எங்கள் 2 பேர்த்துக்குள்ளே சண்டை வந்துச்சுன்னா நான் வந்து ஒரே ஒரு சிக்னல் தான் சார் காட்டுவேன். நான் பெட்டில் உட்காந்துருப்பேன், அவங்க சமையல் ரூமில் சண்டை போட்டிருப்பாங்க, ஒரே ஒரு சிக்னல் தான் காட்டுவேன். இப்படி கண்ணை மூடி திறந்தால் போயிடுவாங்க, பார்த்துட்டு சிரிச்சுட்டு போயிடுவாங்க. மறுபடியும் 5 நிமிஷம் கழிச்சு மறுக்க வரப்பாக வருவாங்க. அதே தான் மறுபடியும் காட்டும், இப்படி பண்ணுவேன், மறுபடியும் சிரிச்சுட்டே போயிடுவாங்க. சண்டை முடிஞ்சு சரிங்க சண்டை. ட்ராவல் பண்ணிடுவோம் சார். உடனே ஏதோ கோவம் இருந்துச்சுன்னா டிக்கெட் டக்குன்னு புக் பண்ணிடுவேன். ஸ்பாட்டில் புக் பண்ணிவிட்டு அந்த டேட்டில் அந்த மாதிரி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருவேன் சார். அதே ஒரு 2 பேருக்கு ஒரு ஹாப்பினஸ் வந்துடும் சார். ஸோ இப்போ ஏதாச்சும் ஒரு ஃபைட் வருது அப்படின்னா அவள் ஒர்க் போயிட்டு வரும்போது நான் அதுக்காகவே ப்ரிப்பேர்டாக ஏதாச்சும் ப்ரௌனி இல்லை அவருக்கு ரொம்ப பிடிச்சதா ஏதாச்சும் நான் வாங்கி வச்சிருவேன். வந்த உடனே என்ன பண்ணிவிடுவேன் அப்படின்னா டிவியில் வந்து மன்னிப்பு கேட்குற மாதிரியான சாங் சார், அந்த மாதிரியான ஒரு சாங்கை ப்ளே பண்ணிவிடுவேன். கோவத்தில் வருவா, நான் முட்டி போட்டு ஜெயினா ஐ லவ் யூ அப்படின்றுவேன். ஆள் தான் பில்டப். கதவை திறந்தோன்னா காலில் விழுந்த அம்மா அவ்வளோதான் சார். விழுந்துட்டா பாதி பிரச்சனை முடிஞ்சுது சார். நீங்கள் வேற உங்கள் மனைவிகளை கையாளுறதுக்கு என்னென்ன டெக்னிக் ஃபாலோ பண்ணுறீங்க சொல்லுங்கள் சார். மோஸ்ட்லி நான் லவ் பண்ணும்போது நாங்கள் சண்டை போட்டதே கிடையாது. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய சண்டை போடுவோம். வீட்டுக்கு வரும்போதே அவள் பார்த்தினாக்கா உம்முன்னு இருப்பா. பார்க்கும்போது நான் என்ன பண்ணுவேன், பார்த்து சிரிச்சுட்டு நீ ஏன் இவ்வளோ அழகாக இருக்க அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு வார்த்தை கேட்பேன். அவள் உடனே சிரிச்சிருவா அப்படியே. அதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா கோவமாக இருக்க மாதிரியே பண்ணுவா. திருப்பி நான் அதே மாதிரி ஏதாவது ஒரு கிண்டலாக ஒன்று பேசிகிட்டே இருப்பேனா, பேசினதுக்கப்புறம் அவள் தான் அவள் சிரிச்சிடும். அதுக்கப்புறம் அப்படியே விட்டுருவா. நான் வந்து என்னென்னா அவர் வரும்போது நல்லா சண்டை போடணும்னு சொல்லி செம்ம கோவத்தில் இருப்பேன், பேச மாட்டேன். ஆனால் வந்தோடனே என்ன பண்ணுவேன், சாப்பாடு வச்சு கொடுத்துருவேன். கடக்கன்னு தோசை ஊற்றுறதோ சட்னி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறதோ எல்லாமே செஞ்சுருவேன். ஆனால் அவர் முகத்தை மட்டும் பார்க்க மாட்டேன். உடனே பாப்பா சொல்லுவா, அப்பா அம்மா வந்து உங்கள் மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க, அதனால் வந்து அம்மா உங்ககிட்ட பேச மாட்டாங்க, நீங்கள் கம்முன்றங்க. பாப்பா அம்மா வந்து ஒரு வாட்டி மட்டும் என் மூஞ்சை பார்க்க சொல்லுன்னுவான். நான் எல்லாம் பார்க்க மாட்டேன்னு சொல்லி திரும்ப வேணுமினே வந்து என் முகத்தை பார்க்குற மாதிரியே பார்ப்பாரு. பார்த்தோன்னே எனக்கு சிரிப்பு வந்துடும். வாரத்தில் ஒரு 7 நாளுமே சண்டை வரும் எங்கள் 2 பேருக்கு. அது ஏன் வருது எதுக்காக வருதுன்னு தெரியல, எல்லாத்துக்குமே சண்டை வரும். இல்லை அந்த ஒரு வார்த்தை வாயில் வரணுங்கிறதான் அழகா இருக்கேம்மா அப்படின்னு சொல்லும்போது அப்படிலாம் இல்லை. இது வரைக்குமே என்ன சொல்கிறதுனா, லவ் பண்ணும்போது அழகாக இருக்கேன்னு சொல்லுவார், அப்படி சொல்லுவார். நான் வந்து எப்பயுமே தலையில் வந்து நல்லா எண்ணெய் வச்சு நல்லா வலிச்சு தான் வாருவேன். அப்போ வந்து நல்லா இருக்குது அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னவர் வந்து இப்போ வந்து என்ன சொல்கிறாருன்னா, எப்போ பார்த்தாலும் ஏன் தலையை வலிச்சு எண்ணெய் வச்சு வார, மூஞ்சிக்கிட்ட முடிவிடு, அப்படி தலையை லூஸாக வாரு, அப்படி வாரு இப்படி வாருன்னு சொல்லி அது ஒன்று. இப்போ வந்தோடனே இவ்வளோ மேக்கப் பண்ணாங்க. நான் அவர்கிட்ட 10 வாட்டி போய் கேட்குறேன், ஜான்சன் என்ன ஜான்சன் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி அழகாக இருக்குவா அழகாக இருக்குவான்னு இப்போ அவர் சொல்கிறாரு. ஆனால் உண்மையில் எனக்கு பிடிக்கல. எனக்கு வந்து எப்படின்னா தலைவாரி பூ வச்சுக்கணும் பொட்டு வச்சுக்கணும் அப்படி தான் நினச்சேன். ஆனால் வந்து டோட்டலாக மாறிடுச்சு. இங்கெல்லாம் வந்து கல்யாணம் ஆகிட்டு குங்குமம் எல்லாம் வைப்பாங்க, அவங்களெல்லாம் பார்க்கும்போது ஆசையாக இருக்கும். குங்குமம்லாம் நான் இன்னும் கல்யாணம் ஆகிட்டு ஒரு வாட்டி கூட வைக்கவே இல்லை. இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, அவர் கூட நான் சர்ச்சுக்கு போயிட்டு இப்போ வந்து நான் ஃபுல்லாக மாறிட்டேன். பூ வைக்கக்கூடாது பொட்டு வைக்கக்கூடாது, இப்போ வந்து நீ பொட்டு வை பூ வை நல்லா இருக்குன்றாரு. அது எதனாலன்னு எனக்கும் தெரியல, அவர் எதனால இப்படி மாறினாருன்னு எனக்கும் தெரியல. கோயிலுக்கும் போகிறது கிடையாது, சர்ச்சுக்கும் போகிறது கிடையாது. பசங்களுக்கு அப்போ எப்படி வந்து ஒரு நல்ல ஒழுக்கம் வரும்? நல்ல ஒழுக்கம் கடவுளை தேடி போனால் மட்டும் கிடைச்சிடாது. நல்ல கல்வியும் நல்ல அப்பா அம்மா உங்களை மாதிரி இருக்கிறவங்க நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்தாலே அது வந்துடும். கடவுளை தேடி போனால் தான் ஒழுக்கம் வரும். ஏன்னா ஒழுக்கங்கிறது வந்து மனிதர்களுக்காக ஏற்படுத்திக்கிட்ட விஷயம். அவர் போய் அங்கே என்ன சொல்லுவார், நீங்கள் கரெக்ட் டைம் சாப்பிடணும்னு சொல்லுவாரா, நீங்கள் போய் கரெக்டாக ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்லுவாரா, நீங்கள் சரியாக பேசணும்னு சொல்லுவாரா, சரியான நேரத்தில் முடிவு எடுக்கணும்னு சொல்லுவாரா, இது எல்லாமே நீங்கள் தான் எடுக்க போகிறீங்க சார். கடவுளை வந்து நம்மளா நம்ம மனசில் தோணணும், நம்ம வந்து கடவுளை வேண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் அப்போ தான் நம்ம போக முடியும். நமக்கு வந்து இன்னொருத்தவங்க கூப்பிட்றாங்கன்றதுக்காக நம்ம போய் அங்கே போய் ஒன்றுமே பண்ண முடியாது. எனக்கு எதனா வேணா நான் உன்கிட்ட தான் கேட்க போகிறேன், உனக்கு எதனா வேணா நீ என்கிட்ட தான் கேட்க போகிறேன். நடுவில் வேறு எதுவுமே கிடையாது. நமக்கு சந்தோஷம் நம்ம வீட்டில் தான் இருக்குது. இப்போ அவங்க கேள்வி என்னென்னா, வாழ்க்கையோட பாதி வழியில் இவ்வளோ தூரம் புத்தனாயிட்டீங்களே,
கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா பெரிய பொட்டு தான் வைப்பேன். அப்போ வந்து அவங்க என்ன பண்ணாங்க, நீ பொட்டு வச்சுக்கோன்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட இருந்து வாங்கி எனக்கு ஒரு பொட்டு வச்சாங்க. அது இன்னும் நான் மறக்க மாட்டேன். அந்த பொட்டை வந்து நான் நெத்தியில் வச்சேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கையை உதறிட்டு கல்யாணம் ஆகி அது ஒரு மாதம் கூட இருக்காது, ஒரு 16 நாள் தான் ஆச்சு. கையை உதறிட்டு அவ்வளோ வேகமாக போயிட்டாரு. அதனால 2 பேருக்கும் சண்டையே வந்துருச்சு. அப்போ வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து இன்னும் சொல்லுவாங்க, அப்போ வந்து நீ அப்படி பண்ணலடா, நீ கல்யாணத்துக்கு முன்னே நீ என்ன சொன்ன, நீ பொட்டு வச்சுக்கலாம் பூ வச்சுக்கலாம் எல்லாமே சொல்லி தான் நீ கல்யாணம் பண்ண. காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கலன்னா இவரும் திட்டுவார், அவங்க அம்மாவும் திட்டுவாங்க. காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு நான் சர்ச்சுக்கு கிளம்பணும். அப்போ எனக்கு தெரியாது. அப்போ நான் வந்து கிளம்பி நான் வந்தேன். இப்போ நீ வா 5 மணிக்கு சர்ச்சுக்கு என் கூட வான்ற வரமாட்டேன்றாரு. அவங்க என்ன பிரச்சனைனா முழுக்க சந்திரமுகியா மாத்திட்டீங்க. அவளை வந்து எனக்கு தெரியும், எங்கள் வீட்டில் இருக்கவங்க வந்து எதுவும் சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக மட்டும்தான் நான் அவளை இது பண்ணிட்டு இருந்தேன். இப்போ யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்களா? இப்போ கூட தான் அவங்க அண்ணன் எல்லாருமே தான் சொல்கிறாங்க, நீ பொட்டு வைக்கிற, நீ வந்து வீடியோஸ் போடுற, எல்லாமே சொல்கிறாங்க. அப்போ யாருக்கிட்டையும் நீ இப்போ எதுவும் பதில் பேசல, கம்மன் தானே இருக்க. ஃபேமிலியாக பேசுறது கூட கிடையாது அவங்க அண்ணனும் அவங்க அண்ணியும். நீங்கள் வீடியோஸ் போடுறீங்க எனக்கு வந்து பிடிக்கலன்ட்டு. இப்போ அப்படி அவங்ககிட்ட போய் சொல்லலாம்ல, இந்த பொட்டு விஷயத்துக்கு நீ பேசுறல, இப்போ எனக்காக நீ இப்போ அவங்ககிட்ட போய் பேசலாம்ல. சார் அவங்களுக்கு வந்து தெரியாது சார், நான் வந்து அவங்ககிட்ட நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ வந்து இது முழுக்க எனக்கு தெரிஞ்சாதான் நடக்குது, எனக்கு தெரியாமல் ஒன்றும் அவன் எதுவுமே செய்யல. நான் சொல்றது இவங்களுக்கு தெரியாதுல்ல சார். அவங்க பேசுறது வந்து எங்கள் 2 பேரும் எதிர்க்க பேசுவாங்க, ஆனால் இவர் பின்னாடி போய் சொல்லுவாராம், ஃபோனில் போய் சொல்லுவாராம் மறைமுகமாக தனி. அப்படின்னா குசுன்னு அவங்க அண்ணன்கிட்ட யாராக இருந்தாலும் சரி ஒரு மாதிரி சைலண்டாக பேசி சொல்லுவார். அதை எப்படி நான் ஒத்துப்பேன்? இவளுக்கு வந்து நான் எல்லா உரிமையும் நான் கொடுத்துட்டேன், உனக்கு என்ன தோணுதோ அதை செய்யி, யார் எது சொல்றதை பற்றி கேட்காத, வாழ்றது நம்ம 2 பேர் மட்டும் தான், மற்றபடி யாரும் நம்ம கூட யாரும் 2 பேர் தான் ஒண்ணா வாழ்வோன்னு தெரியலையா? அப்ப ஏன் பொட்டு வைக்க வேண்டாம்னு சொன்னா, இப்போ வந்து பொட்டு வச்சுக்கோ நல்லா இருக்கு, வீடியோஸ்க்கு அதுதான் நல்லா இருக்குன்னு ஏன் சொல்ற? வீடியோஸ்க்காக நான் சொல்லல, நான் பொட்டு உனக்கு தோணுச்சுன்னா வச்சுக்கோன்னு தான் சொன்னேன். அப்ப நீ சொல்லலையே. அப்ப நீ பொட்டு வச்சதுக்கு என் கையை உதறிட்டு போனல, 16 நாள் கல்யாணம் ஆகி 16 நாள் ஆச்சு, கையை உதறிட்டு போனல, பொட்டு வைக்காத, மெட்டி போடக்கூடாது, அது போடக்கூடாது அப்படி சொன்ன நீ இப்போ எல்லாமே செஞ்சுக்கோன்னு சொல்ற. எதுக்காக? அப்போ தெரியலையா உனக்கு வந்து நான் தான் முக்கியம், வீட்டில் உள்ளவங்க சொல்றதெல்லாம் முக்கியம் இல்லைன்னு உனக்கு தெரியலையா? சார் அவ முக்கியன்றதுனால தான் அவளை யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. 13 வருஷம் கழிச்சு உனக்கு தெரியுதா? உனக்கு ஒரு பொண்ணு பிறந்து நாளைக்கு உன் பொண்ணு பெரிய பொண்ணு ஆகும்போது தான் உனக்கு தெரியுதா அது வந்து அவங்களுடைய சந்தோஷன்றது? உன் பொண்ணுகிட்ட இப்போ சொல்ற பொட்டு வச்சா அழகா இருக்கும், வச்சுக்க பாப்பான்னு. பேசு, பதில் இல்லைல்ல. இல்லை சார், நான் என்ன சொல்றதுன்னே தெரியல, அவ புரிஞ்சிக்கல, வேற ஒன்றும் இல்லை. இதேதான் சார், எப்போ பார்த்தாலும் நீ புரிஞ்சிக்கல. ஒரு சண்டை நடக்கும், அந்த சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 2 மணி நேரம் அட்வைஸ் பண்ணுவார். அது எதுக்கு தான் பண்ணுவாருன்னே தெரியாது. எல்லாத்துக்குமே இப்போ நான் இப்போ இங்கே வரேன்னா கூட இதுக்குமே எனக்கு வந்து நேற்று ஒரு 2 நாள்லேருந்து இப்படி பண்ணு இப்படி செய்யணும். பாப்பா வந்து இப்போ 8th படிக்கிறா. நான் வந்து கிட்டத்தட்ட அவள் எல்கேஜி போகிறதுலேருந்து நான் பைக் ஓட்டிகிட்டு போகிறேன். எனக்கு தெரியாது அந்த ரோடு, நான் 13 வருஷமாக போயிட்டு தான் வந்துட்டு தான் இருக்கேன். எனக்கு எப்படி போகணும் எப்படி வரணும்னு தெரியும். அதுக்குமே நீ இப்படி ஓட்டிட்டு போ, அங்கே மண் இருக்குது, அங்கே பள்ளம் இருக்குது, அதெல்லாம் நீ ஏன் சொல்கிற? அது கூடவா எனக்கு தெரியாது. அவங்க மேலே இருக்கிற அக்கறையில் சொல்கிறன்றது கூட அவங்க தெரியாமல் அவங்க பேசிட்டு இருக்காங்க சார். அதாவது மோர் தென் அஸ் அ கம்ப்ளைண்ட், நீங்கள் அவங்கள குழந்தையாவே வளர்ந்த குழந்தையா ட்ரீட் பண்ணுறது இருக்குல்ல. நீங்கள் சந்தோஷ் சுப்ரமணியில் ஜெனிலியா கேரக்டர் இருக்குல்ல, அது மாதிரி வீட்டில் நீங்கள் அவங்கள ட்ரீட் பண்ணலாம். உலகம் தெரியாதவன் வீட்டுக்குள்ளே நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம். சமூகத்தினுடைய அடையாளமாக அவங்கள ஒன்றுமே தெரியாது, எல்லாமே நான் சொல்லி கொடுக்குற மாதிரி நீ நடந்துக்க, இப்படி பண்ணேன்னா அப்படி ஆகும்னு நீங்கள் டீச் பண்ணி ப்ரீச் பண்ணுறது இருக்குல்ல, அது வீட்டு வரைக்கும் ஓகே ஒத்துப்பாங்க. ஏன்னா நம்ம கணவன் நமக்கு ஒரு அட்வைஸ் சொல்கிறார், எடுத்துக்கலான்னு எடுத்துப்பாங்க. ஆனால் வெளியில் மற்றவங்க முன்னாடி அதை செஞ்சீங்கன்னா அவங்களால அதை டாலரேட் பண்ணிக்கவே முடியாது. ஏன்னா அவங்க தெரிஞ்ச விஷயத்த கூட தெரியாத மாதிரி உங்கள்கிட்ட தலையாட்டிக்கிறது. நீங்கள் கணவன்கிற அந்த அன்பில் நம்ம காதலிச்சு கட்டிக்கிட்டு சொல்கிறாரு, நமக்கு தெரியும், சரி தலையாட்டிப்போம், அது வீட்டில் ஓகே. 4 பேர்த்துக்கு முன்னாடி நீங்கள் இதை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுதான் கோபமாக வரும். அந்த மரியாதை ஒரு இடத்துல நீங்கள் அவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் பாதிக்கிற இடமா அது மாதிரி. யாருக்கிட்டையாவது பேசணுன்னா கூட அவர் மூஞ்சி தான் நான் பார்ப்பேன். நான் எதனா இடகுடமாக பேசிடுவேன். நான் அவர் என்கிட்ட சொல்லுவார், அவங்க கிட்ட பேசினாலும் இப்படி பேசு இப்படி பண்ணுன்னும் போது நான் திடீர்னு அவர் பார்ப்பேன், அவர் என்ன சொல்லுவாரா, எனக்கு நான் எதனா தப்பாக பேசிட்டேன்னா எனக்கு ஒரு பயம். அது ஒரு அவங்களுக்கு அவங்க கான்ஃபிடன்ஸே நீங்கள் உடச்சிட்டீங்க. நீங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் நடக்கும். நீங்கள் பாருங்கள், ஆரி சார் இந்த கேள்வி தானே கேட்டார், நீ எதுக்கு இந்த பதிலை இப்படி சொல்லியிருக்கலாமே, நீ ஏன் அந்த பதில் அப்படி சொல்லியிருக்கணும்னு ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். பேசுவார். இப்போ கீழே இந்த ஸ்டேஜ்லேருந்து இறங்கினோடனே என்ன பேசுவார், உன்னை இதை நான் என்னத்துக்கு நீ இந்த மாதிரிலாம் பேசுனேன்னு கண்டிப்பாக நடக்கும். இல்லை இது ஆதங்கம் தான். இல்லை புரியுது. ஆரம்பித்த இடம் எங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பக்கத்தில் அவங்க நியாயத்துக்காக நீங்கள் நிற்கலைங்கிற கோவம் மட்டும்தான் அங்கேருந்து வேறு எதுவுமே இல்லை. நான் தப்புன்னு நினைக்கும் போது மற்றவங்கெல்லாம் சொல்லும்போது நான் சரியாக இருக்கேன்னு உனக்கு பட்டுச்சுன்னா அந்த பக்கம் ஏன் என் பக்கத்தில் வந்து நின்று சொல்லலை, நீ சரிதான், என் மனைவி சரியாக தான் பண்ணியிருக்கா, நான் சொல்லி தான் பண்ணுறேன். எவ்வளவோ பிரச்சனை நடந்திருக்கு, என் பக்கத்தில் நின்னதே கிடையாது, அப்படியே நிற்பாரு, பேசாமல் வேணா நிற்பாரு ஒழிய அதை விட்டு கொடுக்கறது இருக்குல்ல. உங்கள் அண்ணன் முன்னாடி, அம்மா முன்னாடி, அக்கா முன்னாடி, சொந்த பந்தங்கள் முன்னாடி
உங்கள் கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக நீங்கள் கடந்து போகிறீங்கல்ல, அவன் பொண்டாட்டி பேச்சு கேட்டு நீ தலையாட்டுறியா அப்படின்னு அவங்க சொல்கிறதுக்காக நம்ம தலையாட்டிடுவோம்னு நினைக்கிறோம்ல, அங்கே தான் பிரச்சனை. அங்கே இவங்க சரின்னா இவங்க சரின்னு சொல்லுங்கள், அவங்க சரின்னா அவங்கள சரின்னு சொல்லுங்கள், தப்புன்னா அவங்களையும் தப்புன்னு சொல்லுங்கள், இவங்களையும் தப்புன்னு சொல்லுங்கள். அது ஒரு இடத்துல ஒத்துப்பாங்க. ஏன்னா கணவன் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கார், அவரும் தப்பு இவரும் தப்பு, நமக்கும் ஜாலரா அடிக்கிறதில்ல, அங்கிட்டும் ஜாலரா அடிக்கிறதில்ல. ஆனால் நம்ம ஃபேமிலிக்கு ஒரு ஜாலரா அடிச்சுட்டு ஒய்ஃப்னு வரும்போது பின்னாடி போய் நான் தான் சொன்னேன் விட்டுருங்க அதெல்லாம் பெருசு அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, அப்போ ஏன் முன்னாடி சொல்லலை? எங்கே ஆரம்பிச்சதுன்னு பாருங்களேன். அந்த ஆரம்பித்த இடம் தான் பிரச்சனையே தவிர இன்றைக்கி வெடிச்ச இடம் பிரச்சனையே இல்லை. என்னென்ன ட்ரிக்குகளை நீங்கள் கையாளுறீங்க உங்கள் மனைவிகளை சமாளிக்க? அவளை சமாதானப்படுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சமாதானம் ஆகணுன்னு என்னை கொஞ்சி அப்படின்னுவா, அம்முக்குட்டி செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லி நல்லா ரொம்ப நேரம் கொஞ்சம்னு வா. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது, நானும் சரின்னு சொல்லி கொஞ்சுவேன். ஆனால் முன்னே இருக்கும்போது லவ் பண்ணும் போது ஈஸியாக வந்து போய் நேரில் பார்த்தாலே போதும், நம்ம வந்து இதுவாகி ஒரு 2 பூரி ஒரு வடையோடு ஆயிடுச்சு. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு நம்ம பக்கத்துலேயே இருந்துன்னு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. நம்ம 2 பூரி ஒரு வடையிலே முடிஞ்சுப்பாமே, இப்போ அதெல்லாம் முடிய மாட்டேங்குதாமே. ஆக்சுவலாக எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸாக வந்து வினோதமான ஒரு சண்டை நடக்கும். டெய்லியுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:30க்கு வந்து ஒரு சண்டை வரும். 5:45 5:50 ஆக ஆக வந்து வீரியம் ஜாஸ்தி ஆகிட்டே போகும். ஏதாவது சும்மா நார்மலாக பேசிகிட்டு இருக்கும்போது அது இன்னும் நல்லா இருக்கு, நல்லாவே இல்லை அப்படின்ற மாதிரி பேசிடுவோம். இது என்னன்னே தெரியாமல் இருந்துச்சு. ஒரு 3 இயர்ஸ் கழிச்சு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமேலு இவங்க என் கூட இருக்கும்போது தான் தெரியுது. ஒரு நாள் அதே மாதிரி 5:30க்கு சண்டை வந்துட்டு இருக்கும்போது யதார்த்தமாக நான் எனக்கு காஃபியும் அவங்களுக்கு காஃபியும் போட்டு குடித்தேன். அது குடித்த செகண்டு குழந்தையாக மாறிட்டாங்க. எனக்கு என்னடா இது 5:30க்கு டெய்லி சண்டை வருது அப்படி நோட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அந்த ஒரு காஃபினால் 4 வருஷமாக நான் வந்து இதை கண்டுபிடிக்காமல் சண்டை அனுபவிச்சுட்ருப்பேன் சார். நான்லாம் சண்டைலாம் போட்டால் அந்த ட்ரிக்லாம் பண்ண மாட்டேன் சார். விட்டுமா ஏமா அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிற அப்படின்ட்டு விட்டுருவோம் சார். அது ஏமா அது அடி கடந்து போயிடு, ஏன் எக்ஸ்ட்ரா அதை பற்றி பேசுகிற, அவள் திரும்பி பேசுவாங்க சார். ரொம்ப என் லவ் ஸ்டோரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சார். அப்படியா? ஆமாம், நான் 13 வருஷம் லவ் பண்ணேன். பக்கத்து ஏரியா தான், யாருக்குமே தெரியாது. அந்த மங்காத்தா படத்தில் அஜித்தும் இவரும் ஒன்றா மறைமுகமாக பார்ப்பாங்கள்ல, அந்த மாதிரி தான் நாங்கள் சந்திச்சிருப்போம். ஒரு டைமு வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரேன், மா இந்த எங்கள் அக்கா பொண்ணு எடுத்துகிட்டு வருது, மாமா இந்த மாதிரி உனக்கு பொண்ணு பார்த்துருக்க வந்திருக்கான்ட்டு. சரி பொண்ணு ஃபோட்டோ காட்டினா அந்த பொண்ணை தான் பார்த்துட்டு வந்துருக்குறாங்க. இதுக்காக 15 வருஷமா தெரியாம நான் லவ் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க யதார்த்தமாக தான் போயிருக்காங்க. அந்த பொண்ணு வீட்டுக்கு நான் லவ் பண்ணுறேன்னு போவே இல்லை. எனக்கும் தெரியாது அவங்க வீட்டில் அவங்க அம்மா அப்பா வந்து பார்க்கறது வந்து இந்த பையன் வீட்டில் இருந்தான் ஒரே இதில் தான் இருக்கிறோம். ஆனால் அவங்க நாங்கள் பார்த்துக்கிட்டதில்லை, போனதில்லை. அவங்க எதர்ச்சியாக வந்து பார்த்துட்டு போகிறாங்க. இப்போ வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியாது, இதை பார்த்தா தான் கண்டுபிடிப்பாங்க. இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணியிருக்கேன். இங்கே பல பேரோட கணவர் மனைவிகளும் அவங்களோட அன்பை வந்து அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு பரிமாறிக்கினாங்க. ஆனால் இங்கே வந்து காதல் திருமணம் பண்ணாவே ஒரு சரிசமமான நிலையை வந்து பார்க்கல. இவங்க வீட்டில் வந்து இவ்வளோ சவரம் நகை கொடுக்கணும், அந்த நகை கொடுக்கணும், இவ்வளோ இடம் கொடுக்கணும், அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. என்னை சமமாக பார்த்தா அதுவே போதும் சார், அவ்வளோதான். அவங்க வந்து இந்த காஸ்ட்டில் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு வந்து இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டில் இருக்காங்க. பட் இவங்க வீட்டில் யாருமே அப்படி கிடையாது. பேட் ஹேபிட்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது. இவங்களுக்கு அது எதுவுமே கிடையாது. நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணிங்கன்னா கூட அவங்க அது வந்து பண்ணவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். இந்த மாதிரி வந்து ஃபேமிலி வந்து என் பேரண்ட்ஸ் எனக்கு பார்த்து வச்சுருந்தா கூட எப்படி எனக்கு வந்து அந்த மாதிரி கிடச்சிருக்காது. இவங்க வந்து ரொம்ப எப்படி ரொம்ப தங்கம் சார். அந்த மாதிரி எனக்கு கிடச்சது வந்து நான் வந்து ரொம்ப பெருமையாக தான் நினச்சிப்பேன். நீ அங்கே போனீங்கன்னா நீ கெட்டு சீரழிஞ்சு போயிடுவ அப்படின்ற மாதிரி நிறைய வேர்ட்ஸ் பேசினாங்க. இப்போ வந்து நான் நல்ல நிலையில தான் இருக்கேன். பேரண்ட்ஸுக்கு நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிற விஷயம், நம்ம கல்யாணம் ஆச்சு அவங்க உங்களோட இன்னும் பேசுறதில்ல. ஆமாங்க சார். இப்போ நீங்கள் அவங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிற விஷயம் என்ன? என் பேரண்ட்ஸ் என்னை தாங்கினதை விட என் வீட்டில் என் ஹஸ்பண்டும் என் மாமனார் ரொம்பவே என்னை தாங்குறாங்க, நல்லாவே பார்த்துக்குறாங்க. நான் கேட்டால் உடனே கிடைக்கும், நான் கேட்காததான் எனக்கு கிடைக்குது சார். அது வந்து என் பேரண்ட்ஸ்க்கு நான் சொல்லிக்கிறேன். உங்கள் பெற்றோர் உங்ககிட்ட நடந்துக்கிற விதம் ஒன்று மாறுச்சுல்ல உங்ககிட்ட, அது நீங்கள் காதலிக்கிறீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே? ஆமாங்க சார். அது வரைக்கும் என் பேரண்ட்ஸ் என்ன நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க. என்னோட பேரண்ட்ஸ் என்னை படிக்க வச்சதே என் அப்பா ஆசை தான். என் பொண்ணு வந்து நல்லா படிக்கணும், ஏன்னா என் அப்பா 10th தான் படிச்சிருக்காங்க. இப்போ வந்து நான் படித்ததுனால நான் ஒர்க் பண்ணுறேன். என் அப்பா அதுக்கு வந்து எனக்கு பின்னாடி வந்து என் அப்பாவோட சப்போர்ட் தான். நான் வந்து லவ் பண்ணதை அவங்க ஒத்துக்கலன்றதுக்காக என் அப்பாவை நான் வந்து சொல்ல முடியாதுல்ல சார். இப்போ எங்கள் அப்பாவை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்களா, அந்த அன்பு உங்கள் விருப்பத்துக்கு தான் மறுப்பே தவிர உங்களுக்கானது இல்லை. நீங்கள் இன்றைக்கி சொல்கிறீங்கல்ல, நான் அவங்க அப்பா அம்மாவுக்கு நான் சொல்கிற விஷயமாக எங்களை சமமாக பார்க்கணுங்கிறது அது நடக்கணும். இதை மாற்றணுங்கிற முயற்சியை எங்கே நடக்கணும்னா நீங்கள் வாழ்ந்து காட்டுறது தான் அது மாறும். சொல்கிறதுனால மாறவே மாறாது. கண்டிப்பாக சார். நீங்கள் இன்னொரு நிகழ்ச்சிக்கு 5 வருஷம் கழிச்சு 4 வருஷம் கழிச்சு இதே நிகழ்ச்சிக்கு இதே மேடையில் வந்து நீங்கள் பேசுகிறீங்கல்ல,
அன்னைக்கு நீங்கள் என்னவா இருக்கீங்கன்னு ஒன்று இருக்குல்ல, கண்டிப்பாக. அப்போ இந்த உலகம் உங்களை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கும். நம்ம நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்தாச்சு. அதாவது ஒரு கேள்வி கேட்குறேன், எதுவுமே பதில் இல்லை, கை மட்டும் தூக்குங்க. ஓகேங்களா? இங்கே எல்லாருமே லவ் மேரேஜ் பண்ணியிருக்கீங்க இல்லையா? யாரெல்லாம் வரதட்சணை வேணும்னு சொல்லி உங்கள் வீட்டில் கேட்டு வாங்கினவங்கன்னு யாராவது இங்கே இருக்காங்களா? இல்லை சார். இல்லை. மேலே? இல்லைங்க சார். மேலே? இங்கே இல்லை, யாருமே கேட்கல இல்லையா? நீங்கள் போடுறத போட்டுக்கங்கன்னு விட்டாங்க. டிமாண்டாக இவ்வளோ தான் வேணும், இந்த வீடு வேணும், வாசல் வேணும் அப்படின்னு உங்கள்கிட்ட எந்த விஷயம் நினைக்கல. இன்றைக்கி சமீபத்தில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கோயம்புத்தூரில் ஒரு நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தில் இன்றைக்கி அந்த பொண்ணை நம்ம இழந்துட்டோம். அந்த பொண்ணினுடைய குரலையும் வலியையும் அந்த வார்த்தைகளாக கேட்கும்போது ஒவ்வொருத்தருக்குமே கண்ணில் தண்ணீர் வருது. அப்போ பெற்றவங்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும்? என்னதான் இன்றைக்கி நம்ம ஆதங்கப்பட்டு பாவப்பட்டு கண்ணீர் விட்டாலும் அந்த பொண் மீண்டு வருவதில்லை. ஒரு பொண்ணை ஒரு உயிர் போயிடுச்சு. ஆனால் இது போன்ற சம்பவங்களை நம்ம ஒரு இடத்துல தவிர்க்கணும், ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை கட்ட அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள், நம்ம ஆதரிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் காதல் திருமணங்கள். அந்த காதல் திருமணங்கள் அப்படின்னு ஒன்று வரும்போது யார் இந்த காதலை அதிகமாக பிடிச்சி வச்சுருக்கா, ஆண்களா பெண்களான்னு பார்க்கும்போது இன்றைக்கு வரைக்கும் அந்த ரேஸில் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறது பெண்கள் தான். அதாவது எல்லா சகிப்புத்தன்மையோட பேலன்ஸ் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல. நீங்கள் முன்ன இருந்த மாதிரி இப்போ இல்லை, அதுக்காக உங்களை வெறுக்கலை. நீங்கள் முன்ன இருந்த மாதிரி எங்களுக்கு அன்பை கொடுக்கலை, இதை கொடுக்கலை, அதை கொடுக்கலை, ஏன் பூவை கூட நீங்கள் வாங்கி கொடுக்க மறந்துட்டீங்க. அதே நேரத்தில் பொட்டு வைக்கிறதுல பிரச்சனையிலேருந்து எல்லாமே ஒரு விஷயங்கள் சொன்னால் கூட காதலித்த கணவன் என்ன சொன்னாலும் என்ன கோவப்பட்டாலும் சகிப்புத்தன்மையோட இவர் என் ஹஸ்பண்டுங்க, என்ன வேணால் திட்டிக்கிட்டோம், நான் அவரை திருப்பும் ஒரு இடத்துல எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிற ஒரு இடம் இருக்குல்ல. ஏன்னா நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஜெயிக்கணுங்கிறதுக்காக வந்திருக்கோம், தோற்று போகணுங்கிறதுக்காக வரல. அவங்க உங்கள் மேலே கோவப்பட்டாங்கன்னு நீங்கள் ஆதங்கப்படும் போது உங்களை ஒரு இடத்துல ஜெயிக்க வச்சுருக்காங்க. ஏன்னா மதம் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணும்போது முக்கியமாக பட்டுருச்சுன்னா அன்றைக்கே நீங்கள் வேணான்னு சொல்லியிருப்பாங்க. உண்மையா? அன்றைக்கே நீங்கள் வேணான்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு உங்கள் மனைவி உங்கள் பின்னாடி வந்ததுக்கான காரணம் அங்கே மதம் முக்கியம் இல்லை, நீங்கள் தான் முக்கியம். அந்த நீங்கள் தான் முக்கியம்னு நான் எடுத்த முடிவு பண்ணும்போது என் பக்கத்தில் நீங்களும் நான் எடுக்கிற முடிவு நின்னீங்கன்னா எனக்கு அது போதும். இந்த உலகத்தில் யாருமே என் பக்கத்தில் நிற்கலைனாலும் என் வீட்டுக்கார், என் புருஷன் நான் எடுக்கிற முடிவுக்கு பின்னாடி சப்போர்ட்டிவாக இருக்காருன்னு ஒரு வார்த்தை இருந்தால் போதும். நீங்கள் நினைக்கிறதோட 10 மடங்கு சாதிப்பாங்க இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களுமே. எங்கள் வீட்டுக்கு போகும்போது நிம்மதியாக நம்ம படுத்து தூங்குறோன்னா நம்ம அம்மா ஒரு இடத்துல லைஃப்பை பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க நம்ம அப்பா கிட்ட. உங்கள் ஒய்ஃப் இன்றைக்கி லைஃப்பை உங்ககிட்ட பேலன்ஸ் பண்ண போகிறாங்க. அவங்க பேலன்ஸ் பண்ணுற தயவு செஞ்சு அப்ரிஷியேட் பண்ணுங்கள், மதிக்க கற்றுக்குங்க, ஒரு பாராட்டு கொடுங்க. தேவையான போது நான் நிற்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கள். இவ்வளோ தான் அவங்க எதிர்பார்க்குறது. சிறப்பாக பேசியவர்களுக்கு சிறப்பு பரிசு கொடுக்கும் நேரம் இது. ஏஎஸ்டி மை கிட்ஸ் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர்மா. ப்ரைமி பப்பட் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர். டைமண்ட் ப்ரெஷர் குக்கர் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர். ஏஎஸ்டி மை கிட்ஸ் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர்மா. டைமண்ட் ப்ரெஷர் குக்கர் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆரி அர்ஜுனன்.